The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என சீமான் கோரிக்கை முன்வைத்த நிலையில் தற்போது அதிமுகவின் போராட்டத்துக்கு நேரடியாக ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சீமானின் இந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கு பின்னால் உள்ள அரசியல் பின்னணி என்ன? விரிவாக பார்ப்போம். விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததையொட்டி அந்த தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக தேர்தலில் போட்டியில்லை என அறிவித்துவிட்டது. புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகமும் போட்டியிடவில்லை என அறிவித்திருக்கிறது. அதனால் திமுக, பாமக, நாதக இடையிலான மும்முனை போட்டியாக களம் மாறியிருக்கிறது. யார் வெற்றி பெறுவது என்பதில் மட்டுமல்ல, அதிமுக போட்டியிடாத வேளையில் அதிமுகவின் வாக்குகளை யார் கைப்பற்றுவது என்பதிலும் மும்முனை போட்டி நிலவி வருகிறது என்றே சொல்லலாம். காரணம், விக்கிரவாண்டி அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி. இதுவரைக்கும் 4 முறை தேர்தல் நடைபெற்றிருக்கும் வேளையில் ஒரு முறை அதிமுகவும் ஒரு முறை அதிமுக கூட்டணி கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகள் பெற்றார். நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் பெற்ற வாக்குகள் 65,365. ஏறக்குறைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக அதிமுக வாக்குகள் மாறியிருக்கின்றன. அதனால் இந்த வாக்குகளை பெற திமுக, பாமக, நாதக என 3 கட்சிகளும் முட்டி மோதி வருகின்றன. சீமான் நேரடியாகவே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடைகளில் அதிமுக, தேமுதிக தொண்டர்களிடமும் தலைவர்களிடமும் ஆதரவு கேட்டு வருகிறார். 2009, 2011 உள்ளிட்ட தேர்தல்களில் எந்த பிரதிபலனும் பாராமல் உங்களுக்காக நான் வேலை செய்திருக்கிறேன், அதனால் இந்த முறை எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார். தற்போது அதிமுக எம்எல்ஏக்களை சட்டசபையில் இடைநீக்கம் செய்ததை கண்டித்திருப்பதோடு அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்துக்கும் முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக ராவணன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருக்கும் ராஜரத்னம் மைதானத்துக்கு நேரில் சென்று தங்களது ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றனர். மறுபுறம் திமுகவுக்கு எதிராக சமீப நாட்களாக பாமக தீவிர செயல்பாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. தவிர எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை அழிக்கத்தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்திருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி அதிமுக தொண்டர்களை நோக்கி கேள்விகளை எழுப்பி வாக்குகளை சேகரித்து வருகிறார். தவிர ஆளுங்கட்சியான திமுகவில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த திமுக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் அதிமுகவை விமர்சிப்பதை தவிருங்கள், பாமகவை மட்டும் விமர்சியுங்கள். இந்த நேரத்தில் அதிமுகவை விமர்சித்து அந்த வாக்குகளை இழக்க வேண்டாம் என திமுக தலைமை உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள 50,000க்கும் அதிகமான அதிமுக வாக்குகளை கைப்பற்றுவது யார் என்கிற போட்டி திமுக, பாமக, நாம் தமிழர் இடையே கடுமையான போட்டியாக மாறியிருக்கிறது என்பதே கள யதார்த்தமாக இருக்கிறது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.